அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தெரியும், விநாயகர் என்றால் இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர் என்று தான் தெரியும். விநாயகர் வழிபாடுக்கு மிக சிறந்தது மஞ்சள் வைத்து வழிபாடு செய்வார்கள், அல்லது எருக்கும் பூ எடுத்து மாலையாக கோர்த்து போடுவார்கள், அல்லது அருகம்பிள்ளை எடுத்து அவர்கள் மாலையாக போடுவார்கள். இதுதான் விநாயகர் வழிபாடு. நமக்கு தெரிந்தாக்கும் விநாயகர் சதுர்த்தி மிக விமர்சையாக நம்ம கொண்டாடுவோம், அது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் விநாயகருக்கு தேங்காயை கட்டி மாலையாக போடும் ஒரு வினோத கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த கோவிலில் 7 அல்லது 9 அல்லது 11 இந்த எண்ணிக்கை வரும்படி மிக தாமரை நூலை கொண்ட ஒரு நூலில் அந்த தேங்காய் அனைத்தும் கட்டி விநாயகருக்கு மாலையாக போட்டால் மிக 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 சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்கள் சகல பிரச்சனைகளும் சுக்குநூறாக உடைந்துவிடும். ஆனால் நமக்கு அனைவருக்கும் தெரியும், விநாயகருக்கு சூர தேங்காய் தான் போடுவார்கள். ஆனால் தேங்காயை மாலையாக கட்டி போடும் வழக்கம் எனக்கு தெரிந்து எங்கும் இல்லை, இங்கு தான் உள்ளது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை தான் பார்க்க இருக்கிறோம். சரி, இது முதலில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாகும். இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் விநாயகருக்கு தனி சன்னதி உண்டு. இந்த விநாயகர் மிக எளிமையாகவும் மிக சிறிய கோவில் தான். ஒன்றும் இது பெரிய மாளிகை கோயில் இல்லை என்றால் பெரிய கோபுரங்கள்லாம் வைத்த கோவிலெலாம் கிடையாது. சாதாரண ஒரு சிறிய கோவில் தான் இது. இந்த கோவிலில் நீங்கள் சென்று அந்த விநாயகருக்குரிய 7, 9, 11 எண்ணிக்கை கணக்கில் ஒரு விநாயகர் சிலையை நீங்கள் விநாயகருக்கு தேங்காயை மாலையாக கட்டி உங்கள் கோரிக்கை என்ன, உதாரணமாக கடன் அடைய வேண்டும், அல்லது தடைகள் உடைய வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், அல்லது வழக்கு வெற்றி அடைய வேண்டும், இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் வைத்து அந்த மாலையை நீங்கள் அணிவிக்க வேண்டும். அதே போல் எத்தனை தேங்காய் நீங்கள் போடுகிறீர்களோ, உதாரணமாக 9 தேங்காய் என்றால் 9 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதே போல் 9 நபருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு கணக்காக, அதாவது 9 என்றால் 9. இப்போ உதாரணமாக 11 நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுப்பதாக இருந்தால் 11 நபர் அன்னதானம் என்றால் 11 தேங்காய் கட்ட வேண்டும், 11 நெய் தீபம் போட வேண்டும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படி எத்தனை தேங்காய் நீங்கள் கட்டி மாலையாக போடுகிறீர்களோ அத்தனை பேருக்கு அன்னதானம், அத்தனை நபர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மற்றும் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டு 9 முறை வலம் வர வேண்டும். இப்படி வலம் வந்து 9 நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து அங்கு அமைதியான முறையில் தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பதை விநாயகர் தடையின்றி தாமதமின்றி உடனடியாக கொடுப்பதாக மிகப்பெரிய ஐதீகம் நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் கோரிக்கைகள்லாம் நடந்த பின்பு, அதே போல் உங்கள் கோரிக்கைகள் நடந்து முடிந்த பின்பு அந்த 9 தேங்காயை வாங்கி சென்று மீண்டும் மாலையாக கட்டி அதை சிதற தேங்காயாக போட வேண்டும். இப்படி நீங்கள் போட்டால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றித்தால் தடைகள் உடையும், தாமதங்கள் உடையும், கடன் தொல்லை நிவர்த்தி அடையும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வம்பு வழக்கு அனைத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைத்திடும். இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், கணவன் மனைவி பிரச்சனை என்றால் அந்த தேங்காய் மாலையை போர்க்கும்போது, அதாவது தேங்காய் மாலை போடும்போது அதில் நீங்கள் தாமரையை சேர்த்து கோர்க்க வேண்டும். கடன் பிரச்சனையாக இருந்தால் அதில் 2 அருகம்பிள்ளை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய கணக்குகள் இருக்கிறது. இப்படி பலவிதமான கணக்குகள் அனைத்தும் நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டும். தேங்காவை கட்டினாலே போதும். அதுக்காக அந்த பூவை சேர்க்க வேண்டும், இந்த பூவை சேர்க்க வேண்டும் என்று கனவு நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் இந்த பூவை எடுத்து சென்றால், தேங்காவை கட்டி சென்றால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. உங்களது வாழ்க்கையில் சகல விதமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடியும், கடன் தொல்லை முடியும், நோய் நொடிகள் தீரும். விநாயகர் முதல் கடல் முதல் உங்கள் கோரிக்கையை சகல தெய்வத்திடம் எடுத்துக்கொண்டு விநாயகர் இதை தேங்காய் வடிவில், அதாவது அந்த தேங்காயில் இன்னொரு கடைசியாக ஒரு ஹைலைட் இருக்கிறது. நீங்கள் விநாயகருக்கு போட்ட மாலை சிறிது காலம், அதாவது 2 நாட்களோ 3 நாட்களோ கழித்து தேங்காய் தானாக உடையும் ஒரு அதிசயம் அங்கே நடக்கிறது. இப்படி அது உங்களுக்கு பல்வேறு விதமாக அங்கு உள்ள சக்திகள் வெளிப்படுகிறது. தேங்காயை மாலையை அவர் மீது போட்டாலே அது ஒரு பாரமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்வது, அதாவது
நமது கையில் தேங்காய் இருந்தால் நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் அல்லவா, அதே போல் 9 தேங்காயோ 11 தேங்காயோ அல்லது 7 தேங்காயோ நம்ம கட்டும்போது ஒரு பாரமாக விநாயகர் கழுத்தில் தொங்குமாம். அப்படி அந்த பாரத்தை மிக விரைவாக இறக்கி வைத்து வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள ரகசியமாகும். உடனடியாக உங்களுக்கு உங்களது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து விடுவாராம். பாரத்தை சுமப்பதற்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குமாம். நமக்கு இவ்வளோ பாரம் வைத்து விட்டார்களே, உடனே தீர்த்து விடு என்று விநாயகர் உடனடியாக அந்த வேலையை செய்து விடுவாராம். சரி, இந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு சகல பிரச்சனைகளும் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறது கோவில் என்றால், நீங்கள் வேலூர், அதாவது அனைவருக்கும் தெரியும் ராயவேலூர், காட்பாடி அருகே இருக்கக்கூடிய வேலூர் தான் அனைவருக்கும் தெரியும் வேலூர். அந்த வேலூரிலிருந்து நீங்கள் சித்தூர் செல்லும் சாலையில், அதாவது வேலூரிலிருந்து திருப்பதி சித்தூர் செல்லும் சாலையில், அங்கே உங்களுக்கு வேலூர் தாண்டியவுடன் சுமார் ஒரு 5லிருந்து 10 கிலோமீட்டருக்குள் சன் பீம் என்று ஒரு பள்ளி வருகிறது. சன் பீம் அதாவது ஒரு ஆங்கில பள்ளியாகும். அந்த சன் பீம் என்றது CBSE தொடர்பான ஒரு பள்ளியாகும். அந்த சன் பீம் பள்ளிக்கு கொஞ்சம் சற்று முன்னாடி இடது பக்கமாக உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயில் என்று கேட்டால் தெரியும், அனைவருக்கும் தெரியும். அந்த ஆஞ்சநேயர் அங்கே இருப்பது ஒரே ஒரு ஆஞ்சநேயர் தான். இது தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்கிறது. நீங்கள் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சன் பீம் மெட்ரிகுலேஷன், சன் பீம் என்றது ஒரு பெரிய பள்ளியாகும். அது CBSE என்பதால் நீங்கள் கூகுளில் சன் பீம் வேலூர் என்று டைப் செய்து அதனுடைய லொக்கேஷன் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த சன் பீம் பள்ளிக்கு நேர் எதிரில் ஒரு இடது பக்கமாக ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறது. அந்த ஆஞ்சநேயர் கோவில் சிறிய சன்னதியாகத்தான் இந்த விநாயகர் இருக்கிறார். அவரை போய் வழிபடுங்கள். வாழ்க்கையில் நலமுடன் வளமுடன் கஷ்டமின்றி கவலைகளின்றி நீங்கள் வாழ முடியும். இதே போல் நான் செய்து பலன் அடைந்திருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்து பலனடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நலமோடு வளமோடு வாழ எனது வாழ்த்துக்கள். நிச்சயமாக திருப்பதி மற்றும் ஆந்திரா வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் இந்த ஆஞ்சநேயரிடம் அனுமதி பெற்றுத்தான் செல்வார்கள். அதே போல் இந்த விநாயகரிடம் வணங்கிவிட்டு தான் செல்வார்கள். மிக சக்தி படைத்த ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாகும். சென்று வழிபடுங்கள். நலமுடன் வளமுடன் நீங்கள் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.